ஆனா ஒன்னு சொல்றேன், எப்ப நீ என் பேச்சை மீறி எனக்கு எதிராக எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்னியோ அப்பவே உனக்கும் இந்த வீட்டுக்கும் இருந்த உறவு அறுந்து போச்சு. அதை இனிமே புதுப்பிக்கலான்னு கனவு கூட காணாத. அது நடக்கவே நடக்காது. அப்பா அப்பா போதுப்பா. உங்களுக்கு கோபமா இருக்கா? எங்க திட்டணும்னு ஆசையா இருக்கா? எங்க ரெண்டு பத்தி எவ்வளோ வேணா திட்டுங்கப்பா, பரவாயில்ல. ஓகே, நாங்கள் பெருசெல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த கதை வாங்கி இந்த கதை விட்டுருவோம். ஆனால் அவங்க பாவம்ப்பா, உங்கள் கல்யாண நாள். அப்பா உங்களோட கல்யாண நாளை, அது உங்களோட 60ஆம் கல்யாணத்தை குடும்பமாக எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடணும். 2 வாரத்தை அவங்ககிட்ட நல்லதாக பேசி அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருங்களேன். அதான் அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரே. இவ்ளோ கோவமா இருக்கிறவரு கல்யாண நாளெல்லாம் கொண்டாடுவாரா இல்ல ஆசீர்வாதம் தான் பண்ணுவாரா? என்னதான் பேசுறீங்க நீங்க? முதல்ல எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. என்ன நீ அக்கா, நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. உங்க வண்டவாளம்லாம் மாமாக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏங்க, வீட்டுக்கு வந்தா நீங்க பாட்டுக்கு உள்ள வர வேண்டியதானே? லக்ஷ்மின்னு கூப்பிடாம வாசல்லே நிக்கிறீங்க. இல்ல லட்சுமி, வீட்டுக்குள்ள யாராவது இருப்பாங்க. என்னங்க நீங்க, இது உங்க வீடு, நான் உங்க பொண்டாட்டி. நீங்க இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கும் என்கிட்ட பேசுறதுக்கும் உங்களுக்கு என்னங்க தயக்கம்? இல்ல லட்சுமி, இன்னும் யார்கிட்டயும் வெளிப்படையா சொல்ல முடியலையே. கவலைப்படாதீங்க, அதுக்கான நேரம் சீக்கிரமே வரும். சரி, நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல வேண்டாம் லட்சுமி. ஐயோ, நீங்க பயப்படாதீங்க. அஞ்சலி ஆபீஸ் போயிருக்கா, அவ சாயந்தரம் தான் வருவா. முருகனும் ரேவதியும் கோயிலுக்கு போயிருக்காங்க, அவங்க வந்தாலும் பிரச்சனை இல்ல. துளசியும் மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுல பிரச்சனைன்னு பார்க்க போயிருக்காங்க. பசியோட இருக்காம நீங்க வந்து சாப்பிடுங்க. இல்ல லட்சுமி, எனக்கு பசிக்கல. இந்த பாரு, நான் வந்த விஷயமே வேற. என்னங்க? துளசி கன்சீவ் ஆனா நம்ம கோவில்ல வந்து பூஜை போடுறோன்னு வேண்டி இருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, அத உங்ககிட்ட ஞாபகப்படுத்தி அந்த வேண்டுதலை செஞ்சிடலாம் தான். நானே அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போய் அந்த பூஜையை பண்ணிடலான்னு நீங்களும் ஞாபகப்படுத்திட்டீங்க. என் பொண்ணுங்கெல்லாம் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டனோ அதுல ஓரளவுக்கு என் ஆசையெல்லாம் நிறைவேறி இருக்கு. இந்த அஞ்சலியோட வாழ்க்கை மட்டும்தான் இன்னும் பிரச்சனையா இருக்கு. அதுவும் சரியாயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியாயிடும். சரி ஆயிடுங்க. அவ பிசினஸ்ல நல்லபடியா முன்னேறி சாதிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பு வந்திருக்குங்க. கூடிய சீக்கிரம் அவ வாழ்க்கையும் நல்லபடியா மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க தைரியமா இருங்க. ஏங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி தான் ஒரு வெள்ளிக்கிழமை நீங்க சந்தோஷமா தாலியில குங்குமம் வச்சு விட்டீங்க. அஞ்சலியை பார்த்துட்டு வரேன்னு போனீங்க. எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சு அதுக்கப்புறம் வரவே இல்லை. இத்தனை நாளுக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த கடவுள் உங்களை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துட்டாரு. லட்சுமி, நீ எதையுமே மறக்கல. என்னங்க கேள்வி கேக்குறீங்க? நீங்க என் கூட இல்லாத நாட்கள்ல உங்களை பத்தின நினைவுகள் தாங்க என்ன வாழ வச்சது. எப்படியும் நீங்க வந்துடுவீங்கிற நம்பிக்கையில தாங்க நான் ஒவ்வொரு நாளும் இருந்தேன். அழாத லட்சுமி, தைரியமா இரு. இனி நல்லது மட்டும்தான் நடக்கும். சம்மந்தி வீடு சலிச்சு போச்சா? பெருசா உன் புள்ளதான் வசதின்னு போனல்ல, போ கிளம்பு. தெரியும்டா, நீங்கெல்லாம் எங்க சுத்தினாலும் என் காலடிக்கு தான் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நம்ம கல்யாண நாளுங்க. உங்களுக்கு ஒரு துளி கூட என் மேல அன்போ அக்கறையோ இல்லைங்க. அப்படி இருந்திருந்தா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்க மாட்டீங்க. தப்பு பண்ணிட்டேனா? ரொம்ப அதிகமா பேசிட்டனோ? இல்ல, அவ பண்ணது மட்டும் என்ன சரியா?
பெத்த பிள்ளைக்காக என்னை தூக்கி போட்டுட்டு போனான்ல, அவளை எல்லாம் எவ்வளவு வேணாலும் பேசலாம். டேய் டேய் டேய், அங்க நிப்பாட்டு. அன்னைக்கே இவனை மீனாட்சி கொன்னுட்டாளே, அப்புறம் எப்படி இவன் உயிரோட இருக்கான்? அப்படியா? அதெல்லாம் நான் டேய், அவனை புடுறா. நான் எதுவும் பண்ணலங்கய்யா. பணத்துக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டேங்கய்யா. என்னை விட்டுருங்கய்யா. இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண மாட்டேங்கய்யா. ப்ளீஸ்ங்கய்யா, என்னை விட்டுருங்கய்யா. வாடா என் கூட. ஐயா வேணாங்கய்யா, என்னை விட்டுருங்கய்யா. ஏய் வாடா வா. ஐயா வேணாங்கய்யா, விட்டுருங்கய்யா. வா. ஐயா என்ன ஒன்றும் பண்றாதீங்க ஐயா. வாடா. ஐயா அத்தை ப்ளீஸ் அத்தை அழாதீங்க. நடந்ததெல்லாம் நினைச்சு நீங்க இப்படி அழறத என்னால பார்க்க முடியல அத்தை. இங்க பாருங்க, நான் செம்ம காண்டில் இருக்கிறேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், வந்த கோவத்துக்கு கண்ணா அப்படின்னு பேசியிருப்பேன். உங்களுக்காக தான் விட்டேன். இப்போ கூட நீ ஊன்னு சொல்லி போய் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டேன். வெற்றி, மாமா தான் ஏதோ புரியாம பேசுறாருன்னா நீங்களும் அவருக்கு சரிக்கு சமமா பேசினா நல்லாவா இருக்கும்? அப்புறம் அப்பாவும் பிள்ளையும் மல்லு கட்டிக்கிறாங்கன்னு ஊரே தப்பா பேசும். என்னதான் மாமா தப்பு பண்ணாலும் ஓரளவுக்கு தான் நாம அவர்கிட்ட பேச முடியும்ல. எந்த இடத்துலயும் நாம அவரோட மரியாதையை குறைச்சிடக்கூடாது வெற்றி. அத்தை நீங்க நீங்க என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீ எதுக்கு துளசி என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? நீ என்ன தப்பு பண்ண? மாமா என் மேல இருக்கிற கோவத்துல தானே உங்ககிட்ட இவ்ளோ கோவப்பட்டு நடந்துக்கிறாரு. இருக்கட்டும் துளசி, உன் மேல கோவமாவே இருக்கட்டும், என் புள்ள மேல கோவமா இருக்கட்டும். அதுக்காக என்ன வெறுத்து ஒதுக்கிடுவார் அவரு? இத்தனை வருஷமா அந்த குடும்பத்துல எவ்வளவோ சண்டையும் சச்சரவும் வந்திருக்கு. ஆனா எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல இருந்த பாசம் துளி கூட குறைஞ்சதே இல்லை.